நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில இன்னைக்கு யாருடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாரும் தம்புச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க. மாரி சீரியலோட ஹீரோயினான மாரிய பத்தி தான் எல்லாரும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்கள பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம சின்ன சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. மாரியா இங்க தமிழ் ஆடியன்ஸ் மனசுல இடம் பிடிச்ச இவங்களுடைய ரியல் நேம் ஆஷிகா, ஃபுல் நேம் ஆஷிகா படுகோனே. ஸோ இவங்களுடைய ஃபுல் நேமை பார்த்துட்டு நிறைய பேர் இவங்க தீபிகா படுகோனோட சிஸ்டரா அப்படின்னும் பல பேரும் கேட்டிருக்காங்களாம். அது ஜி கன்னடாவா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், இங்க தமிழ்லயா இருக்கட்டும். ஆனா இவங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதாம். இவங்களுடைய அப்பாவும் அவங்களுடைய அப்பாவும் ஒரே இடத்துல பிறந்திருக்காங்க. படுகோனே அப்படின்றது ஒரு பிளேஸோட நேமாங்க. அந்த பிளேஸோட நேமை தான் இவங்க பேர் கூட சேர்த்து வச்சிருக்காங்க. மற்றபடி அவங்க வேற இவங்க வேற. ஸோ சின்ன வயசுல இருந்து நடிக்கணும்ன்ற ஆசைலாம் இவங்களுக்கு எதுவுமே கிடையாது. படிச்சு முடிச்ச கையோட வேலையும் கிடைச்சிருக்கு. இருந்தாலும் அவங்க போகல. ஜூன் 29, 1996 இவங்க உடுப்பில பிறந்திருக்காங்க. இவங்க பெங்களூர் கர்நாடகாவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய அம்மா அப்பா ரெண்டு பேரும் பெங்களூர்ல இருக்காங்களாம். இவங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க யூஎஸ்ஏல செட்டில் ஆயிட்டாங்களாம். தம்பி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடி ஜாபுக்கு இப்பதான் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய அம்மாவோடைய அப்பா ஒரு ஸ்டேஜ் ஆர்டிஸ்டா அப்பல இருந்து இருந்திருக்காரு. ரொம்ப ஒரு பெரிய ஆர்டிஸ்டாவும் இருந்ததுனால அந்த பிளட் தான் இவங்களுக்கும் வந்திருக்குன்ட்டு ஒரு இன்டர்வியூல கூட இவங்க சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய அம்மாக்கு இவங்களை இண்டஸ்ட்ரியில வந்து பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை இருந்ததாங்க. அப்போ சீரியல்ஸ்லாம் போகும்போது இவங்க அம்மா இவங்களை பார்த்து இது போல நீ வந்து எப்படி இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்களாம். இவங்களுடைய அம்மாவுடைய ஆசை தான் இவங்க நிறைவேற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். அது இந்த இண்டஸ்ட்ரிக்கு வர்றது மட்டும் இல்லாம இவங்களுடைய லைஃப்லயும் இவங்களுடைய அம்மா தான் முடிவெடுத்திருக்காங்க. ஆமாங்க, இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. 2021 அக்டோபர் 18 நடந்திருக்கு. இவங்களுடைய திருமணம் இவங்களோட சொந்த ஊரான உடுப்பில தான் நடந்திருக்கு. அது ஒரு பேண்டமிக் பீரியட் அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப ஃபியூ மெம்பர்ஸ் தான் அதனுடைய மேரேஜ்ல கலந்துக்கிட்டாங்களாம். இவங்களுடைய ஹல்தி, மெகந்தி இப்படி ஒவ்வொரு செரமனியும் ரொம்ப ரொம்ப சூப்பரா நடந்திருக்கு. ஸோ இவங்களுடைய மேரேஜ் சடனா நடந்ததுனால நிறைய பேர் இவங்க ஆல்ரெடி ஜி தெலுங்குல எல்லாம் நடிச்சதுனால அங்க இருக்க ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா என்ன இவங்களுக்கு மேரேஜா, இது என்ன லவ் மேரேஜா, அரேஞ்ச் மேரேஜா, என்ன கட்டாய கல்யாணமா அப்படிலாம் நிறைய பேர் கேள்விலாம் பட்டு நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அது எல்லாத்துக்குமே பதில் கொடுக்கிற வகையில எல்லாத்துக்குமே இவங்களே விளக்கம் கொடுத்திருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எனக்கு இந்த நேரத்துல இந்த தேதியில இங்க மேரேஜ் நடக்க போகுதுன்ட்டு அவங்களுடைய மேரேஜை பத்தி அப்டேட்டும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம டு பி ஆனஸ்ட் எனக்கு இப்போ இந்த ஸ்டேஜ்ல என்னோட லைஃப்ல மேரேஜ் பண்ற ஆசையே கிடையாது. ஆனா எங்க அம்மா தான் இந்த வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நபரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அவர் வேற யாருமே இல்ல, என்னுடைய கணவரான சேட்டன் ஷெட்டி தான். அவங்க ஃபோர்ஸ் பண்ணதுனால மட்டும்தான் இந்த மேரேஜே தவிர மத்தபடி நான் லவ்லாம் பண்ணல. அது மட்டும் இல்லாம லாக்டவுன்ல எங்களுக்கு டைம் நிறையவே இருந்தது. ரெண்டு பேரும் பேசணும். அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்சது. குறிப்பா அவர் எங்க அப்பா மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாரு. அதனால எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. அது மட்டும் இல்லாம அவருக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் கேர்ள் தான் வேணும்ன்றதுனால நான் என்னதான் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் நான் இப்போ ஒரு ஆர்டிஸ்டா இருந்ததுனால அவரு ஓகே சொல்லிட்டாரு. நாங்க மேரேஜுக்கு அப்புறம் பெங்களூர்லயே செட்டில் ஆகலாம் அப்படின்ற முடிவும் எடுத்திருக்கோன்ட்டு அவங்க ஆஃப்டர் மேரேஜ் பிளானை கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ மாரி சீரியல்ல நடிக்கிற இவங்களுக்கு ரியலாவும் மேரேஜ் ஆயிடுச்சுங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கிராமத்து கதைக்களத்துல தான் நடிச்சிருப்பாங்க. இவங்க தமிழ் சீரியல் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சன் டிவில தமிழ் செல்வி அப்படின்ற சீரியலும் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சீரியல் நடிக்கிறாங்க. ரெண்டுமே கிராமத்து கதைக்களத்தோட நடிச்சாலும் இவங்க பாத்தீங்கன்னா ரியல் லைஃப்ல ரொம்ப ரொம்ப ஒரு மாடர்னான கேர்ள். குறிப்பா பிகினிலா கூட இவங்க போட்டிருக்காங்க. மால்தீவ்ஸ், சிங்கப்பூர் இது போல வெளிநாடுகளுக்கெல்லாம் கூட இவங்க அடிக்கடி போயிட்டு வருவாங்க தான். இந்த மாரி சீரியல் பாத்தீங்கன்னா த்ரியாணி அப்படின்ற ஒரு பேர்ல தான் தெலுங்குல ஜி தெலுங்குல தான் ரன் ஆயிட்டு இருந்திருக்கு. இப்ப வரைக்கும் ரன் ஆயிட்டு இருக்கு. அதுல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்காங்க. இந்த சீரியல்ல நயானி அப்படின்ற ரோல் தான் இவங்க பண்ணிருப்பாங்க. விஷால் அப்படின்றவர் கூட பேர் பண்ணிருப்பாங்க. இந்த பேருக்காகவே இந்த சீரியல் ரொம்ப ரொம்ப பெரிய லெவல்ல பேசப்பட்டு வருது. அதனாலதான் ஜி கன்னடத்துல இதை அப்படியே டப் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில கன்னடத்திலயும் போது, தெலுங்குலயும் போது, தமிழ்லயும் எடுக்கலாம்னு சொல்லி தான் அவங்கள திரும்ப போய் கேட்டிருக்காங்க. அப்ப இவங்களை பத்தி கேட்கும் போதுதான் சரி ஓகே என்ன நான் இம்ப்ரூவ் பண்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்குதுன்னு நினைச்சு நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்களும் ஓகே சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இவங்க ஜி தமிழ்லயும் மாரின்ற பேர்ல நடிக்க ஒத்துக்கிட்டாங்களாம். இவங்க அந்த கழுத்துல, அதாவது 3 சீரியல்லையும் பாத்தீங்கன்னா கழுத்துல பாத்தீங்கன்னா பிளாக் கலர் கயிறு கட்டியிருப்பாங்க. அதுதான் இந்த சீரியல்ல இவங்களுடைய காஸ்டியூமே நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகுதுன்னு சொல்லலாம். பார்க்க அப்படியே பக்காவான கிராமத்து பொண்ணு மாதிரியே இருப்பாங்க. அப்போ அந்த சீரியலை பாக்குறவங்க நயானி அண்ட் விஷால் இவங்க பேர் நல்லா இருக்கு, இவங்க ரெண்டு பேர் தான் மேரேஜ் பண்ண போறாங்க, லவ் பண்றாங்க இப்படி எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாலும் கடைசியா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. இவங்களுடைய இந்த மேரேஜ ஒரு ஈவெண்டா கூட பண்ணிருப்பாங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாங்க, ஹோலி ஸ்பெஷல் ஈவெண்ட் அப்படின்ட்டு இவங்களுடைய என்கேஜ்மெண்ட் ப்ரோமோ மட்டும் இல்லாம ரேஞ்ச் டி பிரேம் அப்படின்ற ஒரு ஷோவையும் ரன் பண்ணிருப்பாங்க. அதுல விஷாலும் நடிச்சவரும் வந்திருப்பாரு. அதுல இவங்களோட என்கேஜ்மெண்ட் அந்த
சீக்வன்ஸா இருக்கட்டும், மாலை மாத்துற சீனா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப ஹாப்பியா பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்திருப்பாரு. இவங்களுடைய ஃபேன்ஸ்க்கு இது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டா இருந்தாலும் இது பக்கா அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்றதுனால இவங்க அதை பத்தி ரொம்ப பெருசாலாம் எதுவுமே எடுத்துக்கல. அடுத்தடுத்து கெரியரை நோக்கி போயிட்டு இருக்காங்க தான் சொல்ல முடியும். இவங்க பாத்தீங்கன்னா அங்க உடுப்பிலேயே ஸ்கூலிங் படிச்சிருக்காங்க, சென்ட் மேரிஸ் இங்கிலீஷ் ஸ்கூல்ல. அதை தொடர்ந்து டயானா சாகர் காலேஜ்ல இவங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. படிக்கிற காலத்திலே இவங்களுக்கு நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நிஹாரிகா அப்படின்ற சீரியல்ல நடிக்கிற வாய்ப்பு கிடைக்கும் போது இவங்க ஓகே அப்படின்ட்டு நடிக்கவும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நல்லா படிக்கிற பொண்ணாங்க, பிளேஸ்மெண்ட்டும் வந்திருக்கு. அந்த பிளேஸ்மெண்ட் இவங்க செலக்ட் ஆனது மட்டும் இல்லாம கிடைச்ச வாய்ப்பை இவங்க வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதை தொடர்ந்து திரிவேணி சங்கமா அப்படின்ற ஒரு சீரியலையும் நடிக்கிறாங்க. இவங்க ஆரம்பத்தில் நெகட்டிவ் ரோல் தான் நடிச்சாங்களாம். அதுக்கப்புறம் தான் பாசிட்டிவ் ரோல் கிடைச்சிருக்கு இந்த திரியாணி அப்படின்ற சீரியல் மூலமா. இந்த சீரியல் மூலமா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவான ரோல்ஸ் தான் நடிச்சிருக்காங்க. அந்த வகையில கல்தாலோ ராஜகுமாரி அப்படின்ற ஒரு சீரியல்லையும் இவங்க மெயின் லீடா பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாரி சீரியல்லையும் பாத்தீங்கன்னா ஆஷிகா அண்ட் ஆதாஸ் இந்த பேருக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு வருது. கண்டிப்பா இந்த சீரியல் கண்டினியூஸா போயிட்டு இருக்கு. குறிப்பா இந்த சீரியல்ல நிறைய சீக்வன்ஸ்லாம் வந்தது. இந்த மேஜிக் பண்ற மாதிரி சீக்வன்ஸா இருக்கட்டும், ப்ரெடிக்ட் பண்ற மாதிரியான சீக்வன்ஸா இருக்கட்டும், இந்த நெத்தில கை வச்சாலே அவங்களுக்கு என்ன நடக்க போகுது இதெல்லாம் சொல்ற மாதிரி சீக்வன்ஸ் வந்தது. அது மட்டும் இல்லாம இந்த சீரியல்ல இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணமாகி அதோடைய முதல் சடங்குலாம் பண்ணும் போது அது ரொம்ப பெரிய சர்ச்சையிலையும் சிக்கிச்சு. எல்லாமே ஆக்டிங் தான், ஆக்டிங்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், நம்மள நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நடிச்சோனே தவிர மற்றபடி வேற எதுவும் இல்லை. இது எல்லாமே ஆஃப் கேமராவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கே புரியும்ட்டு அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் வந்து தவறான விஷயங்களுக்குலாம் எப்படி போவேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் சொல்லியிருப்பாங்க ஆஷிகா. இவங்க அப்பானா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். இவங்க அப்பாக்காக கூட நடிக்க வந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஃபேமிலியே ஒரு ஹாப்பியான ஃபேமிலியா ரன் பண்ணிட்டு வராங்க. இப்போ இவங்க ஒரு ஓனா யூடியூப் சேனலும் வச்சு ரன் பண்றாங்க. அதுல இவங்க டே டு டே லைஃப்ல நடக்கிற விஷயங்களா இருக்கட்டும், ஆன் ஸ்கிரீன்ல நடக்கிறதா இருக்கட்டும், ஆஃப் ஸ்கிரீன்ல நடக்கிறதா இருக்கட்டும், வீலாக்ஸா இருக்கட்டும், இப்படி நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு தனியா ஃபேன் ஃபாலோஸ் வந்துகிட்டே தான் இருக்காங்க. ஸோ மாரி சீரியல்ல நடிக்கிற மாரி கிராமத்து பெண்ணா வந்து கலக்கிட்டு வராங்க. அவங்கள உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம மாரியை பார்க்க தமிழ்ல எந்த ஹீரோயின் மாதிரி இருக்காங்கன்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இவங்க நடிச்ச சீரியல்ல எந்த சீரியல் ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் சொல்லுங்க. தொடர்ந்து யாரோட பயோகிராஃபி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அடுத்த ஒரு பயோகிராஃபில வந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து பயோகிராஃபில பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.